Anim in Tamil in Tamil DJ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டெத் பேரட் எபிசோட் 11. இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெக்கமோட அசிஸ்டன்ட் சுக்கி அவளுக்கு மெமரி ரிட்டர்ன் ஆகுதா இல்லையா, என்ன பண்ண போகிறாங்க அவளை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மயூ, அதாவது கீ கொடுக்கா பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பற்றி அவளுக்கு என்ன முடிவாக போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நோனாவை தான் காட்டுறாங்க. அவள் குவீன் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா சுவிக்கியோட மெமரியை அரேஞ்ச் பண்ணி வாங்கி வச்சிருக்கா. அதுக்கு அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா கிட் கிட்ட வராங்க. அங்கே அந்த பொண்ணு மயூ இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஐடலோட பாடியும் இருக்கு. உடனே அவன் என்ன கேட்கறான்னா, ஏன் கண்ணு முழிக்க மாட்டான் அப்படின்னு கேட்க, அந்த பாடி தான் இங்க இருக்கு, சோல் வந்து வாய்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்ல, அதை கொண்டு வர முடியாதா அப்படின்னு அவ கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, இங்க இருந்து ஒரு சோல் அங்க அமிச்சிட்டாதான் அவன் சோல் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு சொல்ல, அப்ப என்னோட சோல் அமிச்சு வை அப்படின்னு சொல்ல, இவன் தலையில அடிச்சுட்டு நினைக்கிறானா. அவன்கிட்ட சொல்றான், அதாவது வாய்டு வந்து நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை, அங்கே ஃபுல்லாகவே டார்க்னஸ் தான் இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி ஃப்ளோவாக இருக்கும். பத்தாவதுக்கு உனக்கு நீ பண்ண கெட்டது இதெல்லாம் உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கும். காலத்துக்கும் நீ பார்த்தனா கீழே விழுந்துட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும், எந்த கண்ட்ரோலுமே இருக்காது அப்படின்னு சொல்ல அவ தயங்குறா. அதுகிட்டையும் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான்னா, நான் உனக்கு ஒரு சாய்ஸ் தரேன், இது மாதிரி அப்படின்னு ஒரு போட்டோ காமிச்சு, இவனோட சோலை நீ வந்து வாய்டு காமிச்சேன்னா அந்த ஐடலோட சோடு ரிட்டர்ன் ஆயிடும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்த சீனியை பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கமோட அசிஸ்டன்ட் கிட்ட வராங்க. டெக்கம் அவன்கிட்ட கேட்கறான், உன்னை பத்தி எல்லாமே சொல்லு அப்படின்னு கேட்க, நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்க, பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்கர் கடை காட்டுறா. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் இருக்கு, அதாவது ஐசிங் ஸ்கேட். அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா பிரசன்ட்டுக்கு வராங்க. அவ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ் காமிச்சிருப்பாங்க நமக்கு, அது வந்து ஐஸ் ஸ்கேட்டர் போற ட்ரெஸ் தான். அந்த இடத்துல அவளுக்கு அந்த ஷூவும் இருக்கும், அவ அதை போட்டுக்கிட்டு வரா. அதுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா திருப்பி கிங்கிக்கிட்டே வராங்க. அவன் என்ன சொல்றான்னா, மனுஷங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவனுக்கு இஷ்டத்துக்கு வாழ்வானுங்க, ஆனா சாக போறோம்னு தெரிஞ்சா அப்பதான் வந்து வாழ்றதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு மாதிரி எண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவன் என்ன கேட்கறான்னா, சரி இவனை பத்தி சொல்லு, இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்க, ஓ அப்ப இவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சா வந்து அவன் சோலை வந்து வாய்டு காமிச்சிட்டு இந்த ஐடியில சொல்லிட்டு ரிட்டர்ன் வாங்கிக்கலாம்னு பாக்குறியா அப்படின்னு கேட்க, அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ அவன் சோல் வரலன்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்கறான். உடனே கன்ஃபியூஸ்ல இருக்க. அதுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்கமோட அசிஸ்டன்ட்டோட பாஸ்ட் மெமரி காட்டுறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டெக்கமுக்கு வந்திருப்பா பார்த்தீங்களா, அப்போ வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவன் வெல்கம் பண்ணுவான். அவன் வந்த உடனே கேட்பான், இது மாதிரி நான் செத்துட்டேன் தானே, நான் ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கும் போது அவன் சர்ப்ரைஸ் ஆவான். அதுக்கிட்டையும் அவன் என்ன பண்ணுவானா, திருப்பியும் கண்ணை கலங்கிக்கிட்டு நான் எப்படி செத்தேன் அப்படின்னு கேட்கும் போது அவனுக்கு ஒன்றும் ஷாக்கு. ஏன்னா இவன் செத்துட்டேன்னு அவளுக்கு தெரியுது, ஆனால் எப்படி செத்துன்னு தெரியல. இவளை எப்பறம் நம்ம கேம் ஆட வைக்கிறது அப்படின்னு நினைக்கிறான். அவன் நோனா கூப்பிட்டுருக்கான். அவளை பார்த்தீங்கன்னா மயங்க வச்சுட்டாங்க. நோனா என்ன சொல்றான்னா, இது மாதிரி நான் மெமரி அழைச்சிடுறேன், அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, டெக்கம் என்ன சொல்றான்னா, ஜட்ஜ்மெண்ட்டை நான் பண்ணட்டோமா அப்படின்னு கேட்க, ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு காரணம் தெரியல சொல்றதுக்கு அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, நீ நினைக்கிற மாதிரியே ஆகட்டும், கொஞ்ச நாளும் கூட அவ அசிஸ்டண்டா இருக்கட்டும், அதுக்கு நீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா இவளோட சின்ன வயசு மெமரிக்கு போறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு சந்தோஷமா செவக் புக்கை படிச்சுட்டு இருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா செவக்கு வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் தான் பண்ணிட்டு இருப்பா. அதனால இவளுக்கும் அது பிடிச்சி போய் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் பண்ண கற்றுப்பா. இப்போ ப்ரெசென்ட்ல ஸ்கேட்டிங் பண்ணுறதை காட்டிக்கிட்டு அவளோட பாஸ்ட் லைஃப்ல பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவிழா வரைக்கும் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஐஸ் ஸ்கேட்டராகவே மாறிட்டா. நிறைய வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்கா, அது இதுன்னு பண்ணியிருக்கா. ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக்கால பார்த்தீங்கன்னா அவள் கீழே விழ அவள் காலை அடிபட்டிருக்கு. அதுக்கு அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டல் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களால இனிமேட்டு ஸ்கேட்டிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அவள் ரொம்ப சேடாக இருக்கா. நிறைய பேர் என்கரேஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, முடியல. அவங்க அம்மாவும் சொல்ல பார்க்குறாங்க, அப்பயும் அவள் ரொம்ப சேடாக இருக்கா. அவளோட வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு அப்படின்ற முடிவில் இருக்கா. அவள் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி என் வாழ்க்கையில் பார்த்தோன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, அது மாதிரி அப்பா அம்மா தெரிஞ்சவங்க நிறைய விஷயம் இருக்குது வாழ்க்கையில், முக்கியமான விஷயம் ஸ்கேட்டிங்கை தவிர. ஆனால் அது எனக்கு இப்போதான் தெரிய வருது, இது எனக்கு ஃபர்ஸ்டே புரியல அப்படின்ட்டு அழுவுறா. அப்பதான் அவள் காட்டுறாங்க, அவள் பார்த்தீங்கன்னா கையை அறுத்துக்கிட்டு செத்துட்டு இருக்கா. அதாவது அவள் வாழ்க்கையே போயிடுச்சு, ஸ்கேட்டிங் தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கா. அதனால அது மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டா. அவள் வந்து அழுவுறா. அப்போ டெக்கம் கேட்குறான், அதாவது மனுஷங்க வந்து அழுதாங்கன்னா சுகமாக்காங்கன்னு அர்த்தம், சிரிச்சாங்கன்னா சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம்.
ஆனால் நீ அழுதுட்டு இருக்கும் போதே சிரிக்கிறியே, நீ என்ன எமோஷனில் இருக்க அப்படின்னு கேட்க, நான் சோகமாக தான் இருக்கேன். அதுக்கிட்டே அவன் என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி நான் வந்து பிறந்ததில்லை, ஸோ அதால் சாவை பற்றியும் எனக்கு தெரியாது, எமோஷனை பற்றியும் அந்தளவுக்கு தெரியாது. உன்னை மீட் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, உன்னை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவன் சொல்கிறான். சொல்லி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே உட்காந்து பாரில் ட்ரிங்க் தரான். அதை அவள் குடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துடுறா. என்னடா பண்ண போகிறான் அப்படின்னு யோசிக்கிறதுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கிங்கி கிட்ட வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மயுவும் அந்த ஹரடா, அதாவது இந்த ஐடில், அவளோட பாடியை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கா லிஃப்ட்டுக்குள்ள. அங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஹெவன் தான் காட்டிட்டு இருக்கு. அவன் என்ன கேட்கறான்னா, இவன் என் கண்ணு முடிக்க மாட்டான் அப்படின்னு கேட்க, நீ லிஃப்ட்ல போய் சேர்ந்த உடனே அவன் சோல் பாடிக்கு ரிட்டர்ன் ஆயிடும் அப்படின்னு சொல்றான். நான் ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு கேட்க, சரி கேளு அப்படின்னு சொல்ல, இவன் வந்து உனக்கு யாரு, அதாவது ஹரடா வந்து உனக்கு யாரு அப்படின்னு கேட்க, அவன் தான் என்னோட வாழ்க்கையே அப்படின்னு சொல்றா. சரி, ஒருவேளை நீ அவனை மீட்டே பண்ணல அப்போ அப்படின்னு கேட்க, என்னை இது மாதிரி கன்ஃபியூஸான கேள்வி கேட்காத, எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. சரி, அப்போ உன்னை பற்றி சொல்லு, நீ எதுக்கு இந்த வேலையை பார்க்குற அப்படின்னு அவனை பார்த்து கேட்க, கிங்கி என்ன சொல்கிறான்னா, என்னோட வேலையே இதுதான், ஜட்ஜ் பண்ணுறதா என்னோட வேலை, நான் ஒரு ஆர்பிட்டர். சரி, இந்த முடிவை நீ தான் எடுத்தியா அப்படின்னு கேட்கும் போது அவன் முழிக்கிறான். உன்ன மாதிரி கிடையாது என்னோட வாழ்க்கை, நான் முடிவு எடுத்தேன் இவனை லவ் பண்ணணும் அப்படின்ட்டு. இவன் எப்படி பண்ணவனா இருந்தாலும் சரி, அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவன் கூட இருக்கணும்னு எடுத்த முடிவு சரிதான். ஒருத்தர் கூட நம்ம வாழணும் அப்படின்றதுக்காக எந்த முடிவு எடுத்தாலும் அது சந்தோஷமான முடிவு தான் அப்படின்றத நான் நம்புறேன் அப்படின்னு அவ சொல்ல, கிங்கி கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சின்ன வருத்தமும் கோபமும் தெரியுது. அந்த லிஃப்ட் மூடின உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஹெவன் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஹெல்லா மாறிடுது. உடனே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் உடனே கீழே ஃபாஸ்ட்டாக போகும்போதே பார்த்தீங்கன்னா இவ கையில் இருக்க தோல்லாம் உரிய ஆரம்பிக்குது. இவ பயப்படுறா. அதுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட் வந்து வாய்டுக்கு போய் கிராஷ் ஆயிடுச்சு. ஆன உடனே பார்த்தீங்கன்னா 2 பேருமே அந்த வாய்டில் மிதக்குறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கா, நம்ம எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி சுகப்பட ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஹனரோட பாடி பார்த்தீங்கன்னா கண்ணை ஓப்பன் பண்ணுது. ஏன்னா இப்போ வாய்டுக்கு வந்துட்டான், அவன் சோல் இங்கே தான் இருக்கு. சோல் பார்த்தீங்கன்னா இந்த பாடிக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் ஆன உடனே அவள் கண்ணை திறக்க இவளுக்கு சந்தோஷம், கண் கலங்கி சந்தோஷப்படுறா, அவனை மீட் பண்ணிட்டோம் அப்படின்னுட்டு. ஆனால் அடுத்த செகண்ட் டே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரோட பாடியும் டிஸ்ட்ராய்ட் ஆகிட்டு வெறும் டால் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் தான் விஷயமே, அவங்க 2 பேர் சோல் மட்டும் தனியாக அங்கே இருக்க, அது 2மே ஒன்று சேர்ந்துருது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், டெக்கமோட அசிஸ்டன்ட் சுவிக்கிக்கு என்ன நடக்க போகுது அது நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட்ல நம்மளுக்கு சரியா சொல்லாத விஷயம் பார்த்தீங்கன்னா, மயு என்ன முடிவு எடுத்தா, அவ எதுக்கு வாய்டுக்கு போனா அப்படின்றதுதான். அவ வந்து அந்த இன்னொருத்தனோட சோலை வாய்டுக்கு அமிச்சிட்டு இவன் சோலை வாங்கிட்டாளா, இல்ல நான் அவன் கூடயே வந்து வாய்டுக்கு போறேன் அப்படின்னு அவ முடிவு எடுத்தாளா அப்படின்றதுதான் விஷயமே. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது பிடிச்சவங்க கூட வாழ்றதுக்காக எந்த முடிவு எடுத்தாலும் தப்பில்லை அப்படின்னு அவன் சொன்னது. அதுக்கடுத்தது ஹெல்லுக்கு, அதாவது வாய்டுக்கு கீழே இறங்கும் போது அவன் பயந்தது. இந்த 2 ரீசன் தெளிவா காட்டுது. அவன் என்ன பண்ணிருக்கானா, அந்த இன்னொரு பர்சனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவனோட சோல் வந்து வாய்டுக்கு போட்டோம், இவன் சோல் வந்து ரிட்டர்ன் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி தான் அவன் எண்ணிருக்கா. அதுதான் அவன் சாய்ஸும், அதனால தான் இந்த நிலைமை கிடைச்சிருக்கு. ஆனா என்னதான் அவ பாத்தீங்கன்னா தப்பான முடிவு எடுத்திருந்தாலும், அவங்க வாய்டுக்கு வந்திருந்தாலும், இந்த கடைசி சீன்ல பாத்தீங்கன்னா அந்த 2 சோலுமே ஒன்னாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ உண்மையா காதலிச்சா நரகத்துல கூட சந்தோஷமா வாழ முடியுன்றது தான் இந்த எபிசோட கருத்து. சரி, அடுத்த எபிசோட்ல நடக்குதுன்றத சீக்கிரமாவே பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.